வடக்கில் தமிழர்களின் இருப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளது. சந்திரசேகர். ஓமந்தையில் இந்திய துணை தூதரக அதிகாரியின் கார் விபத்து, உயிரிழப்பு 3ஆக அதிகரிப்பு. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல்துறை விவகாரம், 30 பேர் விடுதலை. எவ்வித ஆவணமுமின்றி விடுவிக்கப்பட்ட 30 கைதிகள், விசாரணையில் வெளியான தகவல். வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வட்டமானி அறிவித்தல், அரசின் முடிவை அறிவிப்பதற்கு அரசு தயங்குவது ஏன்? சுமந்திரன். நல்லூர் பிரதேச சபைக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கை விஜயம். தமிழர்களுக்கு தீர்வு உறுதி, பிரதமர் ஹருணி திட்டவட்டம். அனுர கட்சிக்கு பேரிழப்பு, திடீரென பதவி விலகிய பிரதி அமைச்சர். தமிழீழ வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட நகைகளை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும், கவீந்திரன் கோடீஸ்வரன். வடமாகாணத்தில் வாழும் தமிழர்களின் இருப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கமநல புலமைப்பரிசில் வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கோண்டாவில் ராஜேஸ்வரி மண்டபத்தில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் ரோஹண ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக விவசாயம், கால்நடை, நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் கேடி லால்காந்த, சிறப்பு அதிதியாக கடற்தொழில் மற்றும் நீரியல் கடற்பலம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், விசேட அதிதியாக வடமாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட ஆசிரியர்கள், அதிபர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் வாழ முடியாது என்ற மனோநிலை எமது இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இதனால் கல்வி மற்றும் வேலைகளுக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நிலையில் உள்ளனர். மறுபுறத்தில் பிறப்பு வீதம் வீழ்ச்சியடைந்துள்ளது. 1981 காலப்பகுதியில் 8 லட்சத்துக்கு மேல் இருந்த யாழ்ப்பாண மாவட்ட சனத்தொகை தற்போது 6 லட்சம் வரை தான் உள்ளது. முன்னர் 11 எம்பிக்கள் இருந்தனர். இன்று யாழ் மாவட்டத்தில் 6 எம்பிக்களை தெரிவாகின்றனர். அடுத்த தேர்தலின் போது இது மேலும் குறைவடையக்கூடும், ஏனெனில் புலப்பெயர்வு அதிகரித்துள்ளது. வடக்கை முன்னேற்றுவது பற்றி, விவசாயம் உள்ளிட்ட தொழில்துறைகளை மேம்படுத்துவது பற்றி கடந்த காலங்களில் கவனம் செலுத்தப்படாமையும் இளைஞர்கள் மத்தியில் அதிருப்தி உருவாக காரணமாக அமைந்தது. இந்த நிலையை மாற்றி அமைக்கவே நாம் வந்துள்ளோம். வடக்கு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விவசாயத்தை மேம்படுத்த வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மக்கள் பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர் நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார். அதனால் தான் பாதீட்டில் கூட கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பும் போது யாழின் கம்பீரத்தை எடுத்து காட்டும் வகையில் நிர்மாணங்கள் இடம்பெற வேண்டும் என ஜனாதிபதி எமக்கு ஆலோசனை வழங்கினார். எனவே தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம். மக்கள் கைவிட்டால் கூட மக்களுக்காக செய்ய வேண்டிய திட்டங்களை நிச்சயம் நாம் செய்வோம் என தெரிவித்தார். ஓமந்தை கார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சுவாமிநாத ஐயர் என்பவரே நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வவுனியா ஓமந்தை பகுதியில் கடந்த 26ஆம் தேதி அதிகாலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கார் எதிரே வந்த டிப்பருடன் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரக அலுவலர் பிரம்மஸ்ரீ சச்சினானந்த குருக்கள் பிரபாகர சர்மா சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். அவருடன் காரில் பயணித்த மனைவி, மகன் மற்றும் மைத்துனர் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிரபாகரனின் மகனான அசே கடந்த 1ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் பிரபாகரனின் மைத்துனர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மேல்ச்சத்திரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஏறாவூர் போலீசாரினால் தொடரப்பட்ட வழக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் 30 பேரையும் வழக்கிலிருந்து விடுவித்து ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிபதி மதுயலா கேதீஸ்வரன் தீர்ப்பளித்தார். குறித்த வழக்கு மீதான விசாரணை ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்ற நீதிபதி மதுயலா கேதீஸ்வரன் முன்னிலையில் வெள்ளிக்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த 2023 அக்டோபர் 8ஆம் தேதி மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க வருகையின் போது கொம்மாத்துறை பகுதியில் மயிலத்தமடு மாதவனை மேல்ச்சத்திரை பிரச்சினைக்கு நீதி கோரி அங்குள்ள மக்கள் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், காணாமலாக்கப்பட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 30 சந்தேக நபர்களுக்கு எதிராக
வழக்கு விசாரணை ஈராவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. வீதி போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்தமை, முறைகேடாக ஆட்களை தடுத்து வைத்தமை, தேசிய வீதி சட்டத்தினை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் 30 பேருக்கு எதிராக ஈராவூர் போலீசாரினால் ஈராவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நடைபெற்று வந்தது. குறித்த வழக்கு மீதான விசாரணையில் சாட்சியங்களின் வழக்கினை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான மேலதிக ஆதாரங்கள் இல்லாததன் காரணமாக இலங்கை தண்டனை சட்டக்கோவை 186 பிரகாரம் நீதவானுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கினை முடிவுறுத்தியதுடன் குற்றச்சாட்டப்பட்ட 30 பேரையும் வழக்கிலிருந்து விடுதலை செய்ய தீர்ப்பளித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகளில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் 30 கைதிகள் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் சிறைச்சாலைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட குழு பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எந்த அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர் என்பதை விசாரித்து வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பொது மன்னிப்பை வழங்கிய 37 பேர் விடுவிக்கப்படவில்லை என்ற தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட வட்டமானி அறிவித்தல் குறித்து அரசின் முடிவை அறிவிப்பதற்கு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்குமாறு உயர் நீதிமன்றத்திடம் சட்டமா அதிபர் கோரியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன், இவ்வட்டமானி அறிவித்தல் தொடர்பில் தாம் தீர்மானித்திருப்பதாக கூறியதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கில் 5940 ஏக்கர் காணிகளுக்கான தமது உரித்தை நிரூபிக்குமாறு காணி நிர்ணய சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் 28/3/2025 வெளியிடப்பட்ட வட்டமானியின் பிரகாரம் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் 28ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இவ்வட்டமானி அறிவித்தல் தொடர்பில் எதிர்ப்பை வெளிப்படுத்தி சட்டமறுப்பு போராட்டத்தை நடத்துவது குறித்து நாம் வழங்கிய காலக்கெடு முடிவடைவதற்கு ஒரு நாள் இருக்கையில் அதனை மீளப்பெறப்போவதாக கடந்த மாதம் 27ஆம் தேதி அரசு அறிவித்தது. அந்த வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்றப்படும் என நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் 2 வாரங்கள் கடந்தும் இந்த வட்டமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படாததன் காரணம் அது குறித்து கடந்த 12ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்தேன். கடந்த செவ்வாயன்று வழக்கு ஆதரிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சரவையின் அறிவுறுத்தல் பெறுவதற்கு சட்டமா அதிபர் இன்று வரை கால அவகாசம் கோரியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். காரைக்கால் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் நல்லூர் பிரதேச சபையினால் கொட்டப்படும் திண்ம கழிவுகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் குப்பை சேமிக்கும் இடத்தில் மருத்துவ, லத்திரனியல், ரசாயன, பொலித்தீன், பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை தரம் பிரிக்காமல் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு வந்துள்ளன. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாமல், துர்நாற்றம் வீசியும், நிலத்தடி நீரை சுத்தமாக குடிக்க முடியாமல், நிம்மதியாக உறங்க முடியாமல், வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. எனினும் இதுவரை காத்திரமான முடிவு எடுக்கப்பட முடியாத நிலையில் ஒரு வாரத்துக்கு முதல் அப்போது திண்ம கழிவுகள் அடையாளம் தெரியாதவரோடு எரியூட்டப்பட்ட நிலையில் மாவட்ட செயலகத்தின் முன்பு ஊர் மக்கள் சமூக செயற்பாட்டாளர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அரசு அதிபரிடம் மனு கையளிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை சட்டத்தரணி நவநீதனால் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேற்படி பிரச்சினை ஒரு பொது தொல்லையாகவும் சூழல் மாசடையக்கூடிய வகையில் காணப்படுகின்றமை தொடர்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. விசாரணையை யாழ்ப்பாண நீதவான் லெனின்குமார் முன்னெடுத்த நிலையில் குப்பைகள் கொட்டப்படக்கூடாது எனவும் அங்கிருக்கும் குப்பைகள் பிரிதோர் இடத்துக்கு அகற்றப்பட வேண்டும் எனவும் தடை உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் கோவிலுக்கு அருகாமையில் குப்பை கொட்டப்படுகிறது என்று கடந்த வாரம் சமூக செயற்பாட்டாளர்களான கோகுலன், சித்தார்த்தன், பத்சாங்கன், சிவசங்கன், நவநீதன் ஆகியோரால் சட்டத்தரணி நவநீதனூடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கை விஜயம் செய்ய உள்ளார். எதிர்வரும் ஜூன் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை அவர் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயமாக மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிவிவகார அமைச்சு நேற்று இந்த விடயத்தை அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது அவர் அரசு அதிகாரிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் மனித உரிமை தொடர்பான பிரதிகள் உட்பட பல தரப்பினருடன் சந்திப்பு நடத்த உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மனித உரிமைகள் நிலைமை, நிலையான வளர்ச்சி, மறுசீரமைப்பு மற்றும் சமூக நல்லிணக்க முயற்சிகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு தமிழ் மக்களும் ஆணை வழங்கியுள்ளார்கள். எமது ஜனாதிபதி மீதும் எமது அரசு மீதும் தமிழ் மக்கள் வைத்த நம்பிக்கையை நாம் வீணடிக்க மாட்டோம். வடக்கு கிழக்கில் நாம் விஜயம் செய்யும் ஒவ்வொரு தடவையும் அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் மக்களும் அவர்களின் பிரதிகளுடன் எம்முடன் பேசுவார்கள். எனவே அவர்களின் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றிய தீர்வோம் என தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹசன சூரியபெரும தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இந்த பதவி விலகல் ஜூன் 20 முதல் நடைமுறைக்கு வருவதாக பாராளுமன்ற செயலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்தது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கலாநிதி ஹசன சூரியபெரும நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சராக பணியாற்றினார். அதன்படி பிரதியமைச்சரின் பதவி விலகலை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கான வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீரன் நடவடிக்கை எடுத்தார். நிதி அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய மஹிந்த ஸ்ரீபத்ன இந்த மாத இறுதியில் அந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழீழ வைப்பகத்தில் இருந்து பெறப்பட்ட நகைகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் விரைவில் கையளிப்பதற்குரிய பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என அமைச்சர் விமல் ரத்நாயக பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். எனினும் அதற்குரிய நடவடிக்கை இன்னும் ஆரம்பமாகவில்லை. வடக்கு மாகாணத்தில் பலர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் அடகுச்சீட்டுகளை கையளித்துள்ளனர். வடக்கில் உள்ள அரசாங்க அதிபரிடம் இது பற்றி கேட்டால் இன்னும் எவ்வித உத்தரவும் கிடைக்கப்பெறவில்லை என பதில் வருகிறது. எனவே மக்களின் நகைகளை அவர்களிடமே மீண்டும் விரைவில் கையளிப்பதற்குரிய பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என கவிந்திரன் கோடீஸ்வரன் குறிப்பிட்டார்.